ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோட்டி ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரோட்டி செய்கிறதுக்கு நம்ம மாவு பிசைய வேண்டியதில்லை, ஊற வைக்க வேண்டியதில்லை, உருட்டவும் தேவையில்லை. உடனடியாக நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போவே 10 மினிட்ஸில் இந்த ரோட்டி உங்களுக்கு ரெடி ஆயிரும். இது நீங்கள் நார்மல் சப்பாத்தி மாதிரியும் செய்யலாம், இல்லை ஃப்ளேவர்டு ரோட்டிஸாகவும் செய்யலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டர் கார்லிக் ஃப்ளேவர்டு ரோட்டி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த ரோட்டிக்கான மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ரொம்ப கொஞ்சமாக சுகரும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவின பூண்டும் இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈஸி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துகிட்டு அது லோ ஹீட்டில் வச்சு 2 மினிட்ஸ் மட்டும் சூடு பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக லோ ஹீட்டில் தான் இருக்கணும். இப்போ மாவு கொஞ்சம் ஆட் பண்ணி இதில் லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மெத்தட் ரொட்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான்ஸ்டிக் பேனில் தான் குக் பண்ண முடியும். ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக லோ ஹீட்டில் வச்சு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இது குக் ஆகிறதுக்கு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு சைடு குக் ஆயிடுச்சு, நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த டைம் உங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோட்டியோட சைட்ஸ் எல்லாம் குக் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. 2 சைடும் திருப்பி நல்லா அழுத்தி விட்டால் தான் ஈவனாக குக் ஆகும். இப்போ 2 சைடும் நல்லா குக் ஆகி ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் வந்துருச்சு. நல்லா குக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். இப்போ இந்த ரோட்டி நல்லா 2 சைடும் குக் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி 2 சைடும் பெரட்டி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான பட்டர் கார்லிக் ரோட்டி ரெடி. இந்த ரோட்டியை நீங்கள் 2 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கூட ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் லஞ்சுக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை வெளியூர் ஏதாவது ட்ராவல் பண்ணிங்கன்னா கூட இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக குக் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான பட்டர் கார்லிக் ரோட்டி ஈஸியாக எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.